மாலை நேர சூரிய ஒளி சமையலறைக்குள் மெதுவாக விழுகிறது. அமைதியான அந்த நேரத்தில் ஒரு சின்ன எளிய சாப்பாடு தயாராக போகிறது. இன்று நாம் செய்யப்போவது உருளைக்கிழங்கு சாதம். புதிய உருளைக்கிழங்குகளை நன்றாக கழுவி குக்கரில் வைத்து வேக வைக்கிறோம். விசில் அடிக்கும் அந்த சத்தம் வீட்டின் அமைதியில் கலந்து போகிறது. வேகிய உருளைக்கிழங்கின் தோலை மெதுவாக நீக்கி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்குகிறோம். அதனுடன் வெங்காயமும் நறுக்க வேண்டும். பின்பு பச்சை மிளகாய், கறிவேப்பிலை சுவைக்கு தயாராக காத்திருக்கிறது. கடாயில் எண்ணெய் சூடானவுடன் கடுகு, சீரகம் மற்றும் உளுத்தம்பருப்பு சேர்ந்தவுடன் பொன்னிறமாக மாறும். அதன் பின்பு கறிவேப்பிலை சேரும்போது சமையலறை முழுவதும் ஒரு சுவை மணம் பரவும். வெங்காயம் வதங்கியதும் உருளைக்கிழங்கு சேர்க்கப்படுகிறது. மஞ்சள் தூள், வத்தல் பொடி மற்றும் உப்பு மெதுவாக தூவப்படுகிறது. உருளைக்கிழங்கின் ஓரங்களில் மொறுமொறுப்பாக மாறும் வரை வதக்க வேண்டும். குளிர்ந்த சாதம் சேர்க்கப்படுகிறது. மெதுவாக கலந்து ஒவ்வொரு அரிசி தானியமும் சுவையுடன் இணைகிறது. சூடான உருளைக்கிழங்கு சாதமுடன் பப்படம், ஊறுகாய் சேர்த்து பரிமாற தயாராக உள்ளது. எளிய உணவு நினைவுகளை உருவாக்கும், மனதை நிறைக்கும்.